الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கொள்கை தொடர்பாக ஒரு சில விடயங்களை, மேலும் அந்த விடயங்களை குறித்து இமாம்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் ஒரு வகுப்பிலே சொல்லியிருந்தது போல் இந்த இமாம்கள் எல்லோரும் ஒரே கொள்கையில் தான் இருந்தார்கள். அதில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் மாத்திரம் கொள்கை தொடர்பான ஒரே ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வைத்திருந்தார். அந்த விஷயமானது ஈமான் என்பது கூடும் குறையும் என்று குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பலும் ஆம், ஈமான் என்பது நல்லறங்களால் கூடும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய செயல்களால், தீமைகளால் அது குறையும். ஈமான் என்பது கூடும் குறையும் என்கிற தன்மை கொண்டது. மேலும் இந்த ஈமான் கூடுவதும் சரி குறைவதும் சரி அமல் அடிப்படையாக கொண்டு, ஆக இந்த அமலும் ஈமானின் உள்ளடங்கும். நாம் செய்யக்கூடிய அமல்கள், நம்முடைய சொல் செயல், இது எல்லாமே ஈமானுடைய ஒரு பகுதி தான். அந்த அமல் காரணமாக ஈமான் கூடும், அந்த அமல் காரணமாக ஈமான் குறையும் செய்யும் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட கொள்கை. இதுதான் இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய நிலைப்பாடும் கூட. இந்த விஷயத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கருத்து, அமல் என்பது ஈமானில் உள்ளடங்காது, ஆகவே அமலின் காரணமாக ஈமான் கூடவோ குறையவோ செய்யாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த விஷயத்திலும் அவர்கள் தன்னுடைய இந்த நிலைப்பாட்டை விட்டுவிட்டு அஹ்லுஸ் சுன்னா அறிஞர்களுடைய நிலைப்பாட்டுக்கு, மற்ற இமாம்களுடைய நிலைப்பாட்டுக்கு திரும்பி வந்து விட்டதாக ஒரு சம்பவம் உண்டு. அந்த சம்பவத்தை இப்னு அபில் இஸ் அல் ஹனஃபி ரஹிமஹுல்லாஹ் அகீதா தஹாவியா என்கிற நூலின் விளக்க உரையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். வேறு சில அறிஞர்களும் அந்த சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். என்னவென்றால், ஒரு அறிஞர் இமாம் அபு ஹனீஃபாவோடு பேசுகிறார் இந்த மார்க்க விஷயத்திலே. இவர் ஈமான் என்பது கூடும் குறையும் என்று சொல்ல, இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் இல்லை, ஈமான் கூடாது குறையாது, அமல் என்பது ஈமானில் உள்ளடங்காது என்று சொல்ல, அதற்கு இமாம் அபு ஹனீஃபாவிடம் பேசிய அந்த அறிஞர் என்ன செய்கிறார், குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து சில தெளிவான ஆதாரங்களை, அமல் காரணமாக ஈமான் கூடுகிறது குறைகிறது என்று தெளிவான சில ஆதாரங்கள் எடுத்து சொல்ல, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதில் சொல்லாமல் சில நொடி மௌனமாக இருந்ததாகவும், அதற்கு என்ன, எதற்காக மௌனமாக இருக்கிறேன், எதுவும் பேச மாட்டீர்களா என்று சொல்ல, அதற்கு இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவான இந்த ஆதாரங்கள் எடுத்து சொன்ன பிறகு அடுத்து என்ன பேசுவது என்று சொன்னதாக ஒரு சம்பவத்தை சில அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே தெளிவான அந்த ஆதாரங்களை எடுத்து சொன்ன பிறகு இமாம் அபு ஹனீஃபா மௌனமாக இருந்து, என்ன அடுத்து எதுவும் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்கப்படும் பொழுது, குர்ஆன் ஹதீஸ் இருந்து தெளிவான ஆதாரங்களை எடுத்து சொன்ன பிறகு அடுத்து என்ன பேச முடியும் என்கிற இந்த வார்த்தை, அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் விட்டுவிட்டார். தன்னுடைய அந்த கருத்தை தெளிவான ஆதாரங்களை கேட்ட பிறகு மாற்றிக்கொண்டார் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, அந்த ஒரு பகுதி, கொள்கை சார்ந்த அந்த பகுதி, ஈமான் என்பது கூடும் குறையும் என்கிற அந்த பகுதியிலும் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மற்ற இமாம்களோடு சேர்ந்து விட்டார். ஆகவே மொத்தத்தில் ரிசல்ட் என்னது, 4 இமாம்களும் கொள்கையின் எல்லா விஷயங்களிலும் ஒரே கொள்கையில் இருந்தவர்கள். இப்படிதான்
கொள்கை விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஜமாஅத்தாக இருக்க வேண்டும். கொள்கை விஷயத்தில் கருத்து வேற்றுமை என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. அடிப்படை கொள்கை, ஆம், கொள்கை உடைய கிளைகள் என்று உண்டு. அடிப்படை கொள்கை என்று இல்லாமல் கொள்கையின் கிளைகள், அந்த கிளைகளில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், தவறில்லை. அடிப்படை கொள்கையில் கருத்து வேற்றுமை கூடாது, கருத்து வேறுபாடு ஏற்றுக்கொள்ளவும் படாது. அதில் ஒற்றுமையாக இருப்பது, ஜமாஅத்தாக இருப்பது அவசியம். ஆக அன்பானவர்களே, சஹாபா பெருமக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே கொள்கையில் இருந்தார்கள். சஹாபா பெருமக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு அடிப்படை கொள்கை விஷயத்தில் பார்க்கவே முடியாது. கொள்கை சார்ந்த கிளைகளில் சில கருத்து வேறுபாடுகள் பார்க்கலாம், ஆனால் அடிப்படை கொள்கையில் சஹாபா பெருமக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு பார்க்கவே முடியாது. சஹாபா கருத்து நேர்வழி பெற்ற தாபிஈன்கள், இமாம்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் அடிப்படை கொள்கை கருத்து வேறுபாடு பார்க்க முடியாது. கியாம நாள் வரை யாரெல்லாம் சத்திய சஹாபா பெருமக்களுடைய புரிதலின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவார்களோ, சஹாபா பெருமக்களுடைய புரிதலின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து கொள்கை எடுப்பார்களோ, அந்த அறிஞர்கள் மத்தியில் அடிப்படை கொள்கையில் கருத்து வேற்றுமை பார்க்க முடியாது. கொள்கையின் கிளைகளில் பார்க்கலாம். கொள்கையின் கிளைகள் என்று சொன்னால் என்ன? உதாரணத்திற்கு, மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது, மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத ஒரு படைப்பு, மலக்குமார்கள் பல பொறுப்புகளில் இருக்கிறார்கள், இதெல்லாம் அடிப்படை கொள்கை மலக்குமார்களின் அந்த டாபிக்கில். அதே விஷயத்தில் ஏதோ ஒரு ஹதீஸ் வருகிறது, அந்த ஹதீஸில் மலக்குமார், குறிப்பிட்ட ஒரு மலக்குமாருடைய பெயர் சொல்லப்படுகிறது. சில உலமாக்கள் அந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று ஏற்றுக்கொண்டால் இந்த மலக்குடைய பெயர் இது என்று சொல்வார்கள். எந்த அறிஞர்கள் அந்த ஹதீஸை பலவீனமானது என்று சொல்லி விட்டு விடுவார்களோ அவர்கள் சொல்வார்கள், இல்லை, அந்த மலக்குடைய பெயர் நமக்கு தெரியாது. இந்த கருத்து வேறுபாடு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. இது அடிப்படை கொள்கையில் உள்ள கருத்து வேறுபாடு கிடையாது. குறிப்பிட்ட ஒரு மலக்குடைய பெயர் என்ன, அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா பலவீனமானதா என்கிற அடிப்படையில் வந்த கருத்து வேறுபாடு. சொர்க்கத்தின் காவலாளி ரிதுவான் என்று சொல்வார்கள். சில அறிஞர்கள் சொல்வார்கள், இல்லை, சொர்க்கத்தின் காவலாளி பெயர் ரிதுவான் என்று சொல்ல முடியாது, காரணம் அந்த ஹதீஸ் பலவீனமானது. பிரச்சனை இல்லை, இது அடிப்படை கொள்கையில் உள்ள கருத்து வேறுபாடு அல்ல. நாளை மறுமையில மீசான், தராசு என்பது நிலை நிறுத்தப்படும், அதில் நன்மைகளும் தீமைகளும் எடை பார்க்கப்படும். இது அடிப்படை கொள்கை, தெளிவாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட கொள்கை. இதை கண்டிப்பாக கொள்ள வேண்டும். இதில் கருத்து வேறுபாடு ஒருபோதும் கூடாது. ஆனால் அந்த மீசான் தராசுவில் நாம் செய்த அமல்கள் ஒரு வடிவத்தில் கொண்டு வரப்பட்டு அது வைக்கப்படுமா, அல்லது நன்மை தீமை எழுதப்பட்ட அந்த ஏடுகள் அந்த மீசான் தராசுவில் வைக்கப்படுமா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. சில அறிஞர்கள் சொல்வார்கள் அமல்களே அதில் வைக்கப்படும், சில பேர் சொல்வார்கள் இல்லை ஏடுகள் வைக்கப்படும், சில பேர் சொல்வார்கள் ரெண்டுமே வைக்கப்படும், ஆனால் நாடிய விதத்தில் அதை வைத்து எடை பார்ப்பான். இப்படி கருத்து வேறுபாடு உண்டு. இது அடிப்படை கொள்கையில் உள்ள கருத்து வேறுபாடு அல்ல, கொள்கையின் கிளைகள். ஆக மொத்தத்தில் அன்பானவர்களே, நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கை விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்றுக்கொள்ளப்படாது. கருத்து வேறுபாடு கொள்வதற்கு அனுமதி இல்லை. எல்லோரும் ஒன்றுபட்டு ஜமாஅத்தாக தான் இருக்க வேண்டும். சஹாபா அப்படிதான் இருந்தார்கள். சஹாபாவுடைய புரிதலை பின்பற்றி நடக்கக்கூடிய உலமாக்களும் மக்களும் கியாமத் வரை அப்படிதான் இருக்க வேண்டும். ஆம், கொள்கையுடைய கிளைகளில் கருத்து வேறுபாடு கொள்ளலாம் ஆதாரத்தின் அடிப்படையில். அதே போல்தான் மசாயில்கள், கொள்கைக்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த மார்க்கம் எதில் உள்ளடங்கும்? சட்ட திட்டங்கள் என்று சொல்லுவோமே, ஷரியாத் சட்டங்கள், ஹராம் ஹலாலுடைய சட்டங்கள். அந்த சட்டங்களை அஹ்காம் என்று சொல்லலாம், மசாயில்கள் என்று சொல்லலாம். அத்தகைய அஹ்காம் விஷயத்திலே, மசாயில் விஷயத்திலே கருத்து வேறுபாடு என்பது அனுமதிக்கப்பட்டது. கருத்து வேறுபாடு என்பது சாத்தியம். கருத்து வேறுபாடு என்பது மசாயில் விஷயத்திலே அது யதார்த்தமானது, தவிர்க்க முடியாதது.
மசாயில்களிலும் சொல்ல போனால் அடிப்படை சில மசாயில்கள் உண்டு, அதில் கருத்து வேறுபாடு அறவே கூடாது. எது மிக தெளிவானதோ மிக பகிரங்கமானதோ அதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதோ, கிளியரான விஷயங்கள், அப்படிப்பட்ட விஷயங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. ஐவேளை தொழுகை கட்டாய கடமை, இதில் கருத்து வேறுபாடு பார்க்க முடியுமா? பார்க்க இயலாது. ரமதான் மாதத்தின் நோன்பு வாஜிபா இல்லை முஸ்தஹபா, இதில் கருத்து வேறுபாடு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அடித்து சொல்லலாம், ரமதானுடைய நோன்பு வாஜிப். சதகத்துல் ஃபித்ர், ஃபித்ரா என்று சொல்லுமே, அது வாஜிபா முஸ்தஹபா? வாஜிப். இப்படி மசாயில்களிலும் பல மசாயில்கள் உண்டு. அது மிக பகிரங்கமானது, கிளியரானது, வெளிப்படையானது, அதோடைய சட்டம் அறியப்பட்டது, தெளிவான ஆதாரங்களை கொண்டது, அதில் கருத்து வேறுபாடுக்கு இடமில்லை. ஆனால் அதை தாண்டியுள்ள மசாயில்கள், ஏகப்பட்ட மசாயில்களில் கருத்து வேறுபாடு என்பது சாத்தியம்தான். ஆகவே அப்படிப்பட்ட மசாயில்களில் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. சஹாபா பெருமக்கள் ஜமாஅ என்று அழைக்கப்பட்டவர்கள், கொள்கையில் ஒன்றுபட்ட மக்கள். சஹாபா மத்தியில் கொள்கை விஷயத்தில் கருத்து வேறுபாடு பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஜமாஅத்து, ஒன்றுபட்ட அந்த மக்களுக்கு மத்தியிலேயே மசாயில்களில் கருத்து வேறுபாடு இருந்தது. உமர் பின் கத்தாப் ஒரு கருத்தை சொல்ல, முஆத் பின் ஜபல் வேறு கருத்தை சொல்லி இருப்பார். ஸைத் பின் சாபித் ஒரு கருத்தை சொல்லி இருக்க, இப்னு அப்பாஸ் வேறு ஒரு கருத்தை சொல்லி இருப்பார். அபூபக்கர் ஒரு கருத்தை சொல்ல, உமர் பின் கத்தாப் வேறு கருத்தை சொல்வார். இப்படி மசாயில் விஷயத்திலே கருத்து வேறுபாடு சஹாபா பெருமக்கள் மத்தியிலே இருந்தது. ஆகவேதான் மசாயில் விஷயத்தில் கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு மத்தியிலும் இருந்தது. இந்த 4 இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இந்த 4 இமாம்கள் கொள்கையில் ஒன்றுபட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னோம். ஆனால் மசாயில்கள் என்று வந்தால் அவர்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஒன்றுபட்ட ஒருமித்த கருத்துகளும் இருந்தன. மசாயில்கள் பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளும் இருந்தன. இந்த கருத்து வேறுபாடுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் பல காரணங்கள். மசாயில் விஷயத்தில் கருத்து வேறுபாடுகளுக்கு பல காரணங்களை சொல்லலாம். அதில் ஒரு காரணம், அன்பார்ந்தவர்களே, ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை சொல்வதற்கு தேவையான தலீல், ஆதாரம் கிடைக்காமல் போவது, அல்லது கிடைத்திருந்தாலும் ஆதாரபூர்வமான வழியில் கிடைக்காமல் போவது, இது ஒரு முக்கிய காரணம். ஒரு சட்டத்தை சொல்வதற்கு எனக்கு அந்த சட்டம் தொடர்பான ஆதாரம் தெரிந்திருக்க வேண்டுமா இல்லையா? அந்த ஆதாரமே எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஆதாரம் தெரியாத காரணத்தினால் நான் ஆய்வு செய்து வேறு ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸ், வேறு ஏதாவது ஒரு இன்டைரக்ட்லி உள்ள ஆதாரத்தை பயன்படுத்தி நான் சட்டத்தை சொல்வேன். அந்த சட்டம் என்ன ஆகலாம்? அது தொடர்பான தெளிவான ஆதாரத்துக்கு முரணாக கூட அமையலாம். இப்படி ஆதாரம் கிடைக்காத காரணத்தினால், ஹதீஸ் கிடைக்காத காரணத்தினால் கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு உதாரணம் பாருங்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிக்கு ஒரு சட்டம் தெரியவில்லை. காரணம், அந்த சட்டம் தொடர்பான ஆதாரம் அவர்களுக்கு தெரியவில்லை. உதாரணத்திற்கு என்ன? நாம் ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் வீட்டுக்கு வெளியே நின்று என்ன செய்ய வேண்டும்? கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அனுமதி கேட்க வேண்டும். பதில் வரவில்லையா, 2வது முறை கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று அனுமதி கேட்க வேண்டும். பதில் வரவில்லையா, 3வது முறை கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று அனுமதி கேட்க வேண்டும். 3வது முறையும் பதில் வரவில்லை என்று சொன்னால் 4வது முறை 5வது முறை கதவு தட்டி சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது. மாறாக 3 முறை அனுமதி கேட்டு பதில் வரவில்லை என்று சொன்னால் திரும்பி சென்று விட வேண்டும். இதுதான் சட்டம். ஆனால் இந்த சட்டம் உமர் பின் கத்தாபுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன? அந்த சட்டம் தொடர்பான ஹதீஸ் அவருக்கு தெரியாத காரணத்தினால். ஒரு முறை அபு மூசா அல்-அஷாரி ரலியல்லாஹு அவர்கள் உமர் பின் கத்தாபுடைய வீட்டுக்கு வந்தார். கதவு தட்டினார். 1க்கு 3 தடவை கதவு தட்டினார், சலாம் சொன்னார். உமர் பின் கத்தாப் அவர்களுடைய வீட்டிலிருந்து பதில் வரவில்லை, சென்று விட்டார்.
தாமதமாக வந்து கதவை திறந்து பார்த்த உமர் பின் கத்தாப், யார் கதவு தட்டியது யார் எட்டி பார்த்தால் அபு மூசா அல்-அஷ்அரி சென்று கொண்டிருந்தார்கள். சப்தமாக அழைத்தார்கள். அபு மூசா வந்த பிறகு, என்ன கதவு தட்டி நீங்கள் பாட்டுக்கு இப்படி சென்று விட்டார், என்ன அர்த்தம்? இல்லை, 3 முறை நான் கதவு தட்டி அனுமதி கேட்டேன், பதில் வரவில்லை, அதுக்காக தான் சென்று விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார், 3 முறை அனுமதி கேட்டு பதில் வரவில்லை என்று சொன்னால் சென்று விட வேண்டும். அந்த ஹதீஸ் உமர் பின் கத்தாபுக்கு தெரியவில்லை. ஆகவே ஹதீஸ் தெரியவில்லை என்று சொன்னால் அந்த சட்டமும் அவர்களுக்கு தெளிவான சட்டம் தெரியாமல் போய்விடும். இப்படிதான் இமாம்களுக்கும் நடந்தது. இமாம் மாலிக் ரஹிமுல்லாவுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கும். உதாரணத்திற்கு ஹதீஸ் கிடைத்தால் அந்த ஹதீஸை வைத்து அவர் பதில் சொல்வார். அந்த ஹதீஸ் இமாம் அபு ஹனீஃபாவுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்னாகும்? ஹதீஸ் கிடைக்காத காரணத்தினால் அவர் வேறு ஏதாவது ஒரு ஆதாரத்தை வைத்து சட்டத்தை சொல்வார். அந்த சட்டமானது அது தொடர்பான ஹதீஸுக்கு முரணாக கூட அமையலாம். ஆகவே இமாம் மாலிக் சொன்ன கருத்தும் இமாம் அபு ஹனீஃபா சொன்ன கருத்தும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? முரண்படும், மாறுபடும். காரணம் என்ன? இவர் ஹதீஸை வைத்து டைரக்டாக சட்டத்தை சொல்லிவிட்டார். அவருக்கு ஹதீஸ் கிடைக்காத காரணத்தினால் வேறு ஏதோ ஒரு ஆதாரத்தை வைத்து ஆய்வு செய்து பதில் சொல்லியிருப்பார். அந்த ஆய்வு, அந்த பதிலானது மாறுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இமாம்கள் வாழ்ந்த அந்த காலத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இமாம்கள் வாழ்ந்த அந்த காலம் என்ன, எப்படிப்பட்ட காலம்? தேவையான ஹதீஸ் எல்லாமே அப்படி தட்டி தட்டி எடுப்பதற்கு வசதி இருந்த காலகட்டமா? இல்லை, தேவையான ஹதீஸ் எல்லாமே ஒரு 10-20 ஹதீஸ் புக் இருக்கு. அந்த 10-20 ஹதீஸ் புக்கை முழுமையாக படித்து விட்டால் எல்லா ஹதீஸுகளும் தெரிந்துவிடும் என்று ஹதீஸுடைய தொகுப்புகள் எல்லாமே அந்த இமாமுக்கு முன்னால் அவைலபிளாக இருந்த ஒரு காலகட்டமா? அது கிடையாது. தேவையான ஹதீஸை சர்ச் பண்ணி தட்டி எடுக்க முடியாது, அந்த காலமும் இல்லை. சரி, ஹதீஸ் தொகுப்பு எல்லாமே சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், திர்மிதி, சுனன் அபீ தாவூத் என்று எல்லா தேவையான ஹதீஸ் புக்கும் உண்டு. இதெல்லாம் ஒரு முறை படித்து கரைந்து குடித்து விட்டால் அடுத்து எல்லா சட்டங்களையும் ஹதீஸை வைத்து சொல்ல முடியும் என்று சொல்வதற்கு எல்லா ஹதீஸ் புக்கும் அவைலபிள் கிடையாது. ஹதீஸ் உடைய நூற்கள் தொகுக்கப்படாத காலகட்டம், தொகுக்க ஆரம்பித்த காலகட்டம் அது. அந்த காலத்தில் தேவையான ஹதீஸ் எல்லாம் அவைலபிள் கிடையாது. ஊருக்கே ஒரு ஹதீஸ் கலை சார்ந்த ஒரு அறிஞர், ஒரு முஹதீஸ், ஒரு ஆலிம் வந்தால் அவருக்கு தெரிந்த ஹதீஸுகளை சொல்வார். அந்த ஹதீஸ் தான் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். இன்னொரு அறிஞர் வருவார், அவர் பல ஹதீஸுகளை மக்களுக்கு சொல்லி தருவார். அந்த ஹதீஸ் தான் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். இல்லை, நான் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிருக்க, அங்கு உள்ள அறிஞர்களிடம் இருந்து படித்தால் அந்த ஹதீஸ் தான் எனக்கு தெரியும். ஹதீஸுகள் தொகுக்கப்படாத காலகட்டம். குறிப்பாக இமாம் அபு ஹனீஃபா உடைய காலம். ஹிஜ்ரி 80 பிறந்தார்கள். அவர் அதிகமாக பல ஊர்களுக்கெல்லாம் பயணம் செய்யவில்லை. ஆகவே கூஃபாவில் எந்தெந்த அறிஞர்கள் வந்தார்களோ, எந்தெந்த சஹாபா வந்தார்களோ, அவர்கள் அந்த மக்களுக்கு, ஊர் மக்களுக்கு சொன்ன ஹதீஸுகள் தான் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்க பல விஷயங்களை குறித்த ஹதீஸுகள் இமாம் அபு ஹனீஃபாவுக்கு தெரியாமல் போகும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆய்வு செய்து பதிலை சொல்வார்கள். அந்த பதிலானது மற்ற இமாம்கள் சொன்ன கருத்தோடு மாறுபடலாம். ஆகவே என்பார்களே, ஹதீஸ் கிடைக்காமல் போவது ஒரு முக்கிய காரணம். அதே போல ஹதீஸ் கிடைத்தாலும் சில சமயம் அந்த ஹதீஸ் பலவீனமான வழியில் கிடைத்தால் என்ன ஆகும்? ஒரு இமாம் அந்த ஹதீஸை ஏற்காமல் பதில் சொல்வார். இன்னொரு இமாமுக்கு அதே ஹதீஸ் ஆதாரபூர்வமான வழியில் கிடைக்கும், அவர்கள் வேறு பதிலை சொல்வார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை பாருங்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமத்துல்லாஹி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி? ஒரு பெண்மணி நிக்கா செய்கிறாள். நிக்கா செய்து தன்னுடைய கணவரோடு வாழவும் இல்லை, வாழ ஆரம்பிக்கவும் இல்லை. அதற்குள் அந்த கணவர் இறந்து விட்டார். திருமணம் முடித்து அதே நாள், அல்லது திருமணம் முடித்து இன்னும் 2 பேரும் சேரவில்லை, இதற்கு மத்தியில் சில நாட்களில் கணவர் இறந்து விட்டார். அப்படிப்பட்ட பெண்ணை குறித்து கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு சொத்தில் உரிமை இருக்கிறதா? அதாவது மனைவிக்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது மார்க்கத்தில். அந்த பங்கு, அந்த சொத்துரிமை அந்த பெண்ணுக்கு உண்டா? இரண்டாவது கேள்வி,
இருவரும் சேர்ந்து வாழவே இல்லையே. அப்படி இருக்க இத்தா காலம், கணவர் இறந்து விட்டால் 4 மாதங்கள் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டிய இந்த காலகட்டம் இருக்கிறது இத்தா. அந்த இத்தா இருப்பது அவசியமா? அதே போல 3வது கேள்வி, அந்த பெண்ணுக்கு மஹர் இன்னும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த மஹருடைய உரிமை தனியாக உண்டா? மஹர் இருக்கிறதா? இத்தா காலம் இருக்கிறதா? சொத்துரிமை இருக்கிறதா? இது கேள்வி. அதற்கு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இது தொடர்பாக ஒரு ஹதீஸ் உண்டு, ஆனால் அந்த ஹதீஸ் எனக்கு பலவீனமான வழியில் தான் கிடைத்திருக்கிறது. அதாவது அந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களில் பலவீனம் இருக்கிறது. அத்தன்டிக் வழியாக அது எனக்கு கிடைக்கவில்லை. அந்த ஹதீஸ் மாத்திரம் அத்தன்டிக்காக இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? அந்த ஹதீஸில் உள்ள பதிலை நான் சொல்லியிருப்பேன். அந்த ஹதீஸில் உள்ள பதில் என்ன? 3 உரிமைகளும் உண்டு. சொத்துரிமை உண்டு, இத்தாவும் உண்டு, மஹரும் உண்டு. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இந்த பதிலை சொல்லவில்லை. காரணம் என்ன? அவருக்கு அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான வழியில் கிடைக்கவில்லை. ஆனால் அதே ஹதீஸ் மற்ற இமாம்களுக்கு ஆதாரபூர்வமான வழியில் கிடைத்தது தன்னுடைய வாழ்க்கையில். ஆகவே அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? அந்த பெண்மணிக்கு சொத்துரிமையும் உண்டு, 4 மாதங்கள் 10 நாட்கள் இதாவும் இருக்க வேண்டும், மஹருடைய உரிமையும் தனியாக உண்டு. பாருங்கள், இமாம் ஷாஃபி இந்த பதிலை சொல்லவில்லை, மற்ற இமாம்கள் இந்த பதிலை சொன்னார்கள். இந்த கருத்து வேறுபாடு காரணம் என்ன? இமாம் ஷாஃபிக்கு அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான அத்தன்டிக்கான வழியில் கிடைக்கவில்லை, பிறருக்கு அதே ஹதீஸ் அத்தன்டிக்காக கிடைத்தது. ஆகவே 2 காரணங்களை சொல்லி இருக்கிறோம். இதுவரை ஹதீஸ் கிடைக்காமல் போனால் எனக்கு ஹதீஸ் தெரியாது, நான் வேற ஏதோ ஒரு ஆதாரத்தை வைத்து பதில் சொல்வேன். உங்களுக்கு ஹதீஸ் கிடைத்தது, நீங்கள் அந்த ஹதீஸை வைத்து பதில் சொல்வீர்கள். 2 பேருடைய பதில்கள் மாறுபடலாம். காரணம் ஹதீஸ் கிடைக்காமல் போவது, ஹதீஸ் கிடைப்பது. இது ஒரு ஆதாரம், இது ஒரு காரணம். 2வது காரணம் என்ன? ஹதீஸ் கிடைத்தது, ஆனால் எனக்கு அந்த ஹதீஸ் பலவீனமான வழியில் கிடைத்தது. அதே ஹதீஸ் உங்களுக்கு ஆதாரபூர்வமான வழியில் கிடைத்திருக்க என்ன செய்யலாம்? இங்கும் பதில் என்பது மாறுபடலாம். சரி, 3வது ஒரு காரணத்தை பாருங்கள். வெளிப்படையாக ஹதீஸுகள் ஆதாரங்கள் முரண்படும். வெளிப்படையாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன செய்யாது? ஒன்றோடு ஒன்று முரண்படாது ஒருபோதும். வெளிப்படையில் முரண்படுவது போல் தெரியலாம். அந்த வெளிப்படையாக உள்ள முரண்பாடு என்ன செய்யலாம்? கருத்து வேறுபாடை உருவாக்கலாம். அதற்கு உதாரணத்தை பாருங்கள். வெளிப்படையாக ஆதாரங்கள் முரண்படுவது போல் தெரிந்தால் அதன் அடிப்படையில் கருத்து வேறுபாடு வருவதற்கு ஒரு உதாரணம் தான், மர்மஸ்தானத்தை தொட்டால் ஒருவர் உது முறியுமா என்கிற விஷயத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில இமாம்கள் சொல்வார்கள் மர்ம உறுப்பை தொட்டால் உது முறியாது. சில இமாம்கள் சொல்வார்கள் இல்லை, திரை இல்லாமல் மர்ம உறுப்பை தொட்டால் உது முறியும். சில இமாம்கள் சொல்வார்கள் திரை இல்லாமல் தொட்டாலும் உது முறியாது, இச்சையோடு தொட்டால் தான் உது முறியும். பலவிதமான கருத்துகள். சில இமாம்கள் சொல்வார்கள் அறவே உது முறியாது, மர்மஸ்தானத்தை தொட்டால் அது கையை காலை தொடுவதற்கு சமம் அது. சில இமாம்கள் சொல்வார்கள் இல்லை, அப்படி அல்ல, திரைக்கு மேல் தொட்டால் தான் உது முறியாது, திரை இல்லாமல் டைரக்டாக தொட்டால் உது முறிந்து விடும். சில இமாம்கள், சில அறிஞர்கள் சொல்வார்கள் டைரக்டாக தொட்டாலும் உது முறியாது, இச்சையோடு டைரக்டாக தொட்டால் தான் உது முறியும். இப்படி பல கருத்துகள். காரணம் என்ன இந்த கருத்து வேறுபாடுக்கு? இது தொடர்பான ஆதாரங்கள் வெளிப்படையில் முரண்படுவது, உண்மையில் அல்ல. ஒரு ஹதீஸில் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு சஹாபியை பார்த்து, மர்ம உறுப்பு உங்களுடைய ஒரு உறுப்பு தானே, ஆகவே உது செய்ய தேவையில்லை என்பது போல் ஒரு ஆதாரம். மர்மஸ்தானமும் கை கால் முகம் மாதிரி அதுவும் ஒரு உறுப்பு தானே, கையை தொட்டால் காலை தொட்டால் முகத்தை தொட்டால் என்ன உது முடியுமா? அப்படி மர்மஸ்தானத்தை தொட்டாலும் உது முடியாது என்கிற பாணியில் ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன? எவர் தன்னுடைய மர்ம உறுப்பை தொடுகிறாரோ அவர் உது செய்து கொள்ளட்டும். இப்படி ஒரு ஹதீஸ். 2மே ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். வெளிப்படையாக இந்த 2 ஹதீஸும் மோதுவது போல் தெரிகிறது. ஆகவே இமாம்களுடைய கருத்திலும்
கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. இப்படி வெளிப்படையில் அந்த ஆதாரங்கள் மோதினால் அதன் வெளிப்பாடாக இமாம்களுடைய கருத்துகளும் ஒன்றோடு ஒன்றாக என்ன செய்யும், முரண்படும். இது ஒரு காரணமாக இருக்கிறது. இதில் அந்த ஆதாரங்களை இணைத்து எது சிறந்த கருத்தாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தேட முயற்சிக்க வேண்டும். சரி, அடுத்து பாருங்கள் இன்னொரு காரணம், ஆதாரங்களுடைய புரிதலில் உள்ள வேறுபாடு. ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான், ஹதீஸில் அந்த முரண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு சிங்கிள் ஹதீஸ் தான், அந்த சிங்கிள் ஹதீஸை புரிந்து கொள்வதில் கருத்து வேறுபாடு. காரணம், எல்லாருடைய புரிதலும் ஒரே மாதிரி கிடையாது. எல்லாருடைய புரிதலும் ஒரே மாதிரி கிடையாது. புரிதல் மாறுபடும் காரணத்தினால் ஒரே ஆதாரம் ஒரே அத்தன்டிக் ஹதீஸா இருந்தாலும் அதை ஒரு கோணத்தில் நான் பார்ப்பேன், அதே ஹதீஸை வேறு கோணத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். நான் ஒரு கருத்தை சொல்ல, நீங்கள் ஒரு கருத்தை சொல்ல, இப்படியும் கருத்து வேறுபாடுகள் வரும். புரிதல் மாறுபடுவது முக்கிய ஒரு காரணமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு லிருயதி வஅஃதிரு லிருயதி. பிறை பார்த்து நோன்பு ஆரம்பிங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். இந்த ஹதீஸை நான் எப்படி பார்க்கிறேன், பிறை பார்த்து நோன்பு ஆரம்பிங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே அந்தந்த பகுதி மக்கள், அந்த பகுதி மக்களில் ஒருவரோ இரண்டு பேரோ பார்த்தால்தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும், அந்தந்த பகுதிக்கு அந்த பிறையை பார்த்துதான் நோன்பு ஆரம்பிக்க வேண்டும், நோன்பை முடிக்க வேண்டும். வேறு ஏதோ ஒரு பகுதியில் பார்த்ததையெல்லாம் அமிரிசக்கூடாது, எடுக்கக்கூடாது. அந்தந்த பகுதி மக்கள் பார்த்துதான் ஆரம்பிக்க வேண்டும், முடிக்க வேண்டும். அதே ஹதீஸை மற்ற சில அறிஞர்கள் பார்க்கிறார்கள், பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் சொன்னார்களா இல்லையா? சவுதியில் பிறை பார்த்து விட்டார்கள், அந்த தகவல் நமக்கு கிடைத்து விட்டது. ஆகவே பிறை பார்த்து நாம் நோன்பை ஆரம்பிக்க வேண்டியதானே? பாருங்கள், ஒரே ஹதீஸ் தான். ஒரே ஹதீஸை ஒரு சாரார் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், அந்தந்த பகுதியில் பிறை பார்த்து ஆரம்பிக்க வேண்டும், பிறை பார்த்து முடிக்க வேண்டும். அதே ஹதீஸை வைத்து இன்னொரு சாரார் என்ன சொல்கிறார்கள், பிறை பார்க்கப்பட்டு விட்டது சவுதியிலே, இந்த நாட்டில் அந்த நாட்டிலே பிறை பார்க்கப்பட்டு விட்டது, ஆகவே ஆரம்பிக்க வேண்டியதானே? ஒரே ஹதீஸ் தான், புரிதல் மாறுபடுகிறது. ஆகவே இப்படி என்பானவர்களே, புரிதல் மாறுபடும் பொழுது கருத்துகளும் மாறுபடுவதாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். உதாரணத்திற்கு இப்னு அப்பாஸ் மற்றும் இப்னு சாபித், ஸைத் இப்னு சாபித் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒருவர் இறந்து விட்டார், இறந்து போனவருடைய தந்தை இல்லை, ஆனால் தாத்தா உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் தந்தைக்கு போக வேண்டிய சொத்து தாத்தாக்கு போகும். எப்படி ஒருவர் இறந்து விட்டால் இறந்து போனவருக்கு மகன் இல்லை, ஆனால் பேரன் இருக்கிறார் என்று சொன்னால் மகனுக்கு போக வேண்டிய அந்த சொத்து பேரனுக்கு போகுமோ, அதே போல் இறந்து போன ஒரு நபருக்கு தந்தை இல்லை, தந்தை ஏற்கனவே இறந்து விட்டார், ஆனால் தாத்தா இருக்கிறார், இன்னொரு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் இறந்து போனவருடைய தந்தைக்கு போக வேண்டிய அதே சொத்து தாத்தாக்கு போகும். இது இப்னு அப்பாஸுடைய கருத்து. ஸைத் பின் சாபித்துடைய கருத்து என்ன, ஒருவர் இறந்து விட்டார், இறந்து போன அந்த நபருக்கு மகன் இல்லை, ஆனால் பேரன் இருக்கிறார், மகனுக்கு போக வேண்டிய அந்த சொத்து பேரனுக்கு போகும். ஆனால் இறந்து போன நபருடைய தந்தை இல்லை, ஏற்கனவே இறந்து விட்டார், ஆனால் இறந்து போனவருடைய தாத்தா இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் தந்தைக்கு போக வேண்டிய சொத்து எல்லாம் தாத்தாக்கு போகாது. கருத்து வேறுபாடு ஸைத் பின் சாபித்துக்கும் இப்னு அப்பாஸுக்கும். காரணம் என்ன, அவர்களுடைய புரிதல் மாறுபடுகிறது, கண்ணோட்டம் மாறுபடுகிறது. இப்படி இது ஒரு அடிப்படை காரணம். அதே போல இன்னொரு முக்கிய காரணம் தான் ஆதாரங்களை அணுகுவதில் அறிஞர்கள் கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகளில் உள்ள கருத்து வேறுபாடு. நான் ஒரு விதிமுறையை கடைபிடிக்கிறேன், நீங்கள் இன்னொரு விதிமுறையை கடைபிடிக்கிறீர்கள், அதன் வெளிப்பாடு கருத்து வேறுபாடுகள். உதாரணத்திற்கு, நான் ஒரு பர்சனல் கருத்தாக நான் நினைச்சுகிறேன், லேசான பலவீனம் உள்ள ஹதீஸை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் சொல்கிறேன். ஒரு பேச்சுக்கு லேசான பலவீனம் உள்ள ஒரு பலவீனமான ஹதீஸை
ஆதாரமாக பயன்படுத்தலாம் என்று நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லை, லேசான பலவீனமாக இருந்தாலும் நான் அந்த ஹதீஸை ஆதாரமாக பார்க்க மாட்டேன். அது ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருப்பது அவசியம் என்று நீங்கள் ஒரு விதிமுறையை ஃபாலோ செய்கிறீர்கள். அந்த விதிமுறை நான் ஃபாலோ செய்யவில்லை, நான் வேறு ஒரு விதிமுறை வைத்திருக்கிறேன். இப்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கருத்து வேறுபாடு வரும். உதாரணத்திற்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லேசான பலவீனமுள்ள ஹதீஸையும் மசாயில்கள் சொல்வதற்கு ஆதாரமாக பயன்படுத்துவார் என்ற வரை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த விதிமுறையை மற்ற இமாம்கள் எடுக்காமல் போகும்பொழுது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கருத்து வேறுபாடு. அதற்கு ஒரு உதாரணம், தொழுகையில் இருக்கும் பொழுது சப்தமாக சிரித்து விட்டால், சப்தத்தோடு சிரித்து விட்டால் உது முறியுமா என்று சொன்னால் எல்லா இமாம்கள் சொல்கிறார்கள் உது முறியாது, தொழுகை முறிந்துவிடும். தொழுகையில் நின்றபடி நான் ஒரு நபரை பார்த்து பேசிவிட்டால் எப்படி தொழுகை பாத்தில் ஆகிவிடுமோ, உது பாத்தில் ஆகாதோ, அதே போல்தான் அந்த வெடி சிரிப்பு, சப்தமாக சிரிப்பு, தொழுகை பாத்திலாகிவிடும், நாசமாகிவிடும். ஆனால் உது போகாது, உது முறியாது. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறார் உதுவும் முறிந்துவிடும். காரணம் என்ன? அது தொடர்பான ஒரு பலவீனமான ஹதீஸ் உண்டு. அந்த பலவீனமான ஹதீஸில் சப்தமாக சிரித்தால் உது முறிந்துவிடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இவர் ஆதாரமாக பார்க்கிறார். ஆனால் அந்த ஹதீஸை மற்ற இமாம்கள் ஆதாரமாக பார்ப்பதில்லை. ஆகவே அவர்கள் சொல்கிறார்கள் உது முறியாது. இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறார் உது முறியும். இது அன்பானவர்களே ஒரு 4-5 காரணங்கள், இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம். பல காரணங்கள் உண்டு மசாயில்களில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு. இப்படிப்பட்ட காரணங்களை எல்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரஃப்உல் மலாம் அனில் அஇம்மத்தில் அலாம் என்கிற ஒரு நூலிலே தொகுத்து இருக்கிறார்கள். ஷா வலியுல்லா முஹத்திஸ் அத்-தஹல்வி என்கிற அறிஞரும் ஒரு, அந்த நூலுடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை, மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த நூலிலே இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் என்பதை பற்றி எல்லாம் பேசி இருக்கிறார்கள். ஆகவே இது மசாயில்கள் விஷயத்தில கருத்து வேறுபாடுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை, யதார்த்தமானவை. மசாயில்களில் கருத்து வேறுபாடை 100% என்ன செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. தவிர்ப்பதற்கு முயற்சி செய்தால் ஒரு 60%, 70% குறைக்கலாம். கருத்து வேறுபாடை தவிர்த்து கொள்ளலாம், அவாய்ட் செய்வதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் 100% கருத்து வேறுபாடு எல்லாம் அவாய்ட் செய்ய முடியாது. ஒரு 30-20% இருக்கதான் செய்யும். அத்தன்டிக் ஹதீஸை மட்டுமே ஃபாலோ செய்யலாம். சரியா? அத்தன்டிசிட்டி உறுதி செய்த பிறகு சட்டத்தை சொல்லலாம் என்றெல்லாம் சில விதிமுறைகளை நாம் ஃபாலோ செய்தால் பல கருத்து வேறுபாடுகளை குறைக்கலாம். ஆனால் கருத்து வேறுபாடையே இல்லாமல் மசாயில்களை சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது. கருத்து வேறுபாடு என்பது இயல்பானது. மசாயில்களில், அடிப்படை மசாயில்கள், தெளிவான மசாயில்களிலோ அல்லது அடிப்படை கொள்கையிலோ கருத்து வேறுபாடு கூடாது. 1% கூட அதில் கருத்து வேறுபாடு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் கொள்கையின் கிளைகளிலோ அல்லது பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்லப்பட்ட மசாயில்கள் அல்லாமல் வேறு மசாயில்களிலோ கருத்து வேறுபாடு என்பது இயல்புதான். அதை நம்மால் என்ன செய்ய முடியாது, முழுமையாக தவிர்த்து வாழ முடியாது. ஆகவேதான் இந்த இமாம்களுக்கு மத்தியிலும் அந்த கருத்து வேறுபாடு காணப்பட்டன. அந்த கருத்து வேறுபாடுகள் இமாம் அபூ ஹனீஃபா சொன்ன ஃபத்வாக்கள், இமாம் மாலிக் சொன்ன ஃபத்வாக்கள், இமாம் ஷாஃபி சொன்ன ஃபத்வாக்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொன்ன ஃபத்வாக்கள், இந்த ஃபத்வாக்களை எல்லாம் நாம் கம்பேர் செய்து பார்த்தால் நிச்சயமாக அதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தொழுகையுடைய மசாயில்களில் இமாம் அபூ ஹனீஃபா சொன்ன பல கருத்துகளோடு இமாம் மாலிக் கருத்து வேறுபாடு வைத்திருப்பார், இமாம் ஷாஃபி கருத்து வேறுபாடு வைத்திருப்பார். உது, தூய்மை, தஹாரத்துடைய சட்டங்களில் எடுத்து பார்த்தால் பல கருத்து வேறுபாடுகள். ஜகாத்துடைய மசாயில்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள். நோன்புடைய மசாயிலில் பல கருத்து வேறுபாடுகள். சில இமாம்கள் சொல்வார்கள் ரத்தத்தை எடுத்தால் நோம்பு முறிந்துவிடும். சில இமாம்கள் சொல்வார்கள் ரத்தத்தை வெளியேற்றினால் நோம்பு முறியாது. ஹஜ்ஜுடைய மசாயில்கள் பல கருத்து வேறுபாடுகள். உம்ராவுடைய மசாயிலில் கருத்து வேறுபாடுகள். நிக்காவுடைய மசாயிலில் கருத்து வேறுபாடுகள். இது எல்லாமே என்னது, நாம் சொன்ன அந்த காரணங்களின் அடிப்படையில் வந்த கருத்து வேறுபாடுகள். இந்த கருத்து வேறுபாடுகள் அடிப்படையாக தான் ஹனஃபி மத்ஹப், ஷாஃபி மத்ஹப், மாலிகி மத்ஹப், ஹம்பலி மத்ஹப் என்று ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி என்கிற இந்த பெயர்கள் எல்லாம் வந்தது.
இந்த பெயர் ஷாஃபி ஹனஃபி எல்லாம் என்ன கிடையாது, கொள்கையின் அடிப்படையில் உள்ள கருத்து வேறுபாடு கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது கூட்டங்கள் கிடையாது. சரியா? ஹனஃபி ஒரு கூட்டம், ஷாஃபி ஒரு கூட்டம், மாலிகி ஒரு கூட்டம். இது கூட்டங்கள் அல்ல. கூட்டங்கள் என்கிற வார்த்தை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கொள்கையில் கருத்து வேறுபாடு இருந்தாதான். உதாரணத்துக்கு பாருங்கள், ஷியா ஒரு கூட்டம், ஹவாரிஜ் ஒரு கூட்டம், கதரியா ஒரு கூட்டம், முஅ்தஸிலா ஒரு கூட்டம், முர்ஜியா ஒரு கூட்டம், ஜஹ்மியா ஒரு கூட்டம். இது எல்லாமே கூட்டத்தின் பெயர்கள். இதை ஏன் கூட்டங்கள் என்று சொல்கிறோம்? காரணம், ஹவாரிஜ் பல சிந்தனைகளில் பல கொள்கைகளில் கருத்து வேறுபாடு வைத்தவர்கள், சஹாபாவுடைய கொள்கையை விட்டுவிட்டு. ஷியாக்கள் சஹாபா சொன்ன பல கொள்கைகளை விட்டுவிட்டு கொள்கை விஷயத்தில் பல கருத்து வேறுபாடு வைத்த ஒரு கூட்டம். முஅ்தஸிலாக்கள் குர்ஆன் ஹதீஸில் உள்ள பல விஷயங்களை மறுத்த நிராகரித்த ஒரு கூட்டம். கதரியாக்கள் விதி என்பது இல்லவே இல்லை என்று விதியை மறுத்த ஒரு கூட்டம். இப்படி என்பானவர்களே, அடிப்படை கொள்கை விஷயத்திலே கருத்து வேறுபாடு வைத்து வழிகட்டு போனால் அவர்களை நாம் என்ன சொல்வோம்? அடிப்படை கொள்கையில் கருத்து வேறுபாடு கூடாது, அதிலும் கருத்து வேறுபாடு வைத்து வழி தவறி போன கூட்டம் இது என்று அதை நாம் கூட்டம் என்பதாக சொல்வோம். அதை தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த உம்மத்தில் 73 கூட்டங்கள் உருவாகும். அதில் ஒரு கூட்டம் கொள்கையில் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய இந்த ஜமாஅத் என்கிற கூட்டம் தான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் என்று நாம் சொல்வோமே, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். 72 கூட்டங்கள் வழிகட்டு போனவை. இதை தான் கூட்டங்கள் சொல்ல வேண்டுமே தவிர கொள்கையில் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் மசாயில்களில் கருத்து வேறுபாடு இருந்தால் அவர்களை நாம் நினைச்சு கூடாது, கூட்டங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. அதெல்லாம் ஃபத்வாவில் மசாயில்கள் உள்ள கருத்து வேறுபாடு. ஆகவே 4 இமாம்களும் கொள்கையில் ஒன்றுபட்டு இருக்க அவர்களுடைய ஃபத்வாக்கள் பல விஷயத்தில் மாறுபடுமே. அந்த ஃபத்வாக்களுடைய தொகுப்பை தான் மذهب ஹனஃபி, மذهب மாலிகி, மذهب ஷாஃபி, மذهب ஹம்பலி என்று ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி என்று சொல்கிறோம். ஆகவே இது மசாயில்களில் உள்ள கருத்து வேறுபாடு. ஆகவே இதை நாம் என்ன செய்யக்கூடாது? கூட்டங்களாக பார்க்கக்கூடாது. இது எல்லாமே மசாயில்களில் உள்ள கருத்து வேறுபாடு. அதை தான் மذهபுகள் என்பதாக நாம் சொல்வோம். ஆகவே இது இமாம்கள் கொள்கையில் எல்லோரும் ஒன்றுபட்டிருந்தார்கள், மசாயில்களில் தான் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தது. அந்த மசாயில்களுடைய கருத்து வேறுபாடை தான் ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி என்றெல்லாம் அடையாளத்துக்காக வேண்டிப்படி நாம் சொல்கிறோம் என்பதை இந்த வகுப்பில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே ஹனஃபி, ஷாஃபி, மாலிக் என்றெல்லாம் பிரித்து சொல்கிறோமே மذهபுகள் என்கிற பெயரில், அந்த மذهபை பின்பற்றுவதை குறித்து இதே இமாம்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்ன, இந்த மذهபுகளை எல்லாம் பின்பற்றலாமா கூடாதா, அது குறித்து இந்த இமாம்களே நமக்கு சொன்ன வழிகாட்டுதல் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்கத்தின் சரியான புரிதலை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.